திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்முடைய ஞாபகத்துக்கு வரக்கூடியது நம்ம பெருமாளை தரிசனம் செய்வது தாங்க. ஆனால் ஏழுமலையான மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் சில இடங்களை நம்ம தரிசனம் செஞ்சு வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி திருப்பதி நீங்கள் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அவசியமாக வழிபட வேண்டிய குபேர தூண் பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொண்டு நீங்கள் ஆலோசனையாக பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் திருப்பதிக்கு போயிருந்தீங்கன்னா எத்தனை முறை போயிருந்தீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பதி ஏழுமலையான பணக்கார கடவுள் அப்படின்னு பக்தர்கள் வர்ணிக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பணக்கார கடவுளே குபேரனிடம் கடன் வாங்கி தற்போது வரைக்கும் அந்த கடனுக்காக வட்டி கட்டி கொண்டிருப்பதாக புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குது. பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரருடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டுச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொருளாதார பிரச்சனைகளும் தீர்வதற்கு நம்ம திருப்பதிக்கு போகும்போது குபேர தூணை வழிபட்டுட்டு வருவேணும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் தங்க வாசல் என்று சொல்லக்கூடிய பங்காரு வாசல் முன்னாடி பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தூண் தான் குபேர தூண் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது பிரசாத விநியோகம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இந்த தூணானது அமைஞ்சிருக்குது. இது செல்வ தேவதையான குபேரருடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய புனிதமான தூண் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தூணனுடைய உச்சியில் செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரருடைய உருவமானது நேர்த்தியாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த தூணையும் வழிபடுவதனால குபேரருடைய அருளும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் இந்த தூணை தொட்டு வணங்கினாங்கன்னா உங்களுடைய நிதி நெருக்கடி பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் செல்வ வளமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. குபேர தூண் உருவானதுக்கு புராணங்களில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பெருமாள் பத்மாவதி தாயார் திருக்கல்யாணத்தின் போது வேத கஜங்களின் அதிபதியான குபேரரிடமிருந்து பெருமாள் 1,14,00,000 தங்க காசுகளை கடனாக வாங்கியிருக்கிறாரு. கலியுகம் முடியும் வரைக்குமே அசல் தொகையை வட்டியுடன் குபேரருக்கு திருப்பி தரும் வரைக்கும் பெருமாள் பூலோகத்தில் இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிபந்தனையாகும். இந்த வரலாற்று புகழ்பெற்ற கடனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் கோவில் வளாகத்தில் குபேரருக்குரிய தூணானது அமைக்கப்பட்டிருக்குது. பக்தர்கள் இந்த தூணை தரிசனம் செய்வது வழக்கமாகும். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் அனைத்துமே குபேரருக்கு செலுத்தப்படும் வட்டியாகவே சொல்லப்படுதுங்க. பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய விதமாக செலுத்தும் இந்த காணிக்கைகள் பெருமாளுடைய கடனை அடைப்பதற்கு பயன்படுத்துவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. குபேர தூணை நம்ம வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குபேர தூணின் முன்னாடி நின்று கை கூப்பி பெருமாளை மனதில் நினைத்து கொண்டு நம்ம வழிபட வேணும். தூணை வலது கையால் 3 முறை தொட்டு நம்ம வழிபட வேணும். அதற்கு பிறகு மனதார நம்முடைய விருப்பங்களை பெருமாளிடம் சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ள வேணும். நம்ம அப்படி வேண்டிக் கொள்ளும்போது ஓம் ஹிம் ஹ்ரீம் க்ளீம் குபேராய நமக என்ற மந்திரத்தை நம்ம 11 முறை சொல்லி நம்ம வழிபடலாம். இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா 21 முறை கூட நம்ம உச்சரிக்கலாங்க. இதுவும் நன்மையை கொடுக்கும். குபேரத்தூண் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை நாள், திரியோதசி, பௌர்ணமி நாட்களில் இந்த குபேரத்தூணை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது நடக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி குபேரத்தூணை நம்ம வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க. தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சுட்டு வரக்கூடிய
இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியானது கிடைக்கும். வீட்டில் செல்வ செழிப்பானது ஏற்படுங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து சமாதானமானது உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய வாய்ப்புகளானது கிடைக்குங்க. இதனால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய மனதிற்கு மன நிம்மதியானது கிடைக்கும். தன்னம்பிக்கையானது அதிகரிக்குங்க. ஒரு முறை நாரதர் தன்னுடைய தந்தையான பிரம்மாவை பார்க்க வந்திருக்காரு. அப்போது பூலோகத்தில் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் தட்டி கேட்க ஏதாவது வழி செய்ய வேணும் அப்படின்னு பிரம்மனிடம் காசியப்பர் என்ற முனிவர் தலைமையிலான தேவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. யாகம் செய்தால் மக்களுக்கு நல்ல வழி பிறக்கும் என பிரம்மா சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு யாகத்தினுடைய பலனை கொடுத்தா பூலோகத்தில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்கிறாரு நாரதர். இதை பற்றி பிருகு முனிவர் என்பவரிடம் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டிருக்கிறாங்க. பிருகு முனிவர் பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே கர்ப்பம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய கர்ப்பத்தை அடைக்க ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். பிருகு முனிவருக்கு பாதத்தில் ஞானக்கண் இருக்குதுங்க. எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இந்த முனிவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதை பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களை மட்டம் தட்டுவதில் அவருக்கு அவ்வளோ ஒரு இன்பமாகும். பிருகு முனிவர், நான் நேரடியாக அனைத்து லோகங்களுக்கு சென்று எந்த கடவுள் பொறுமை மிக்கவர் என்பதை பார்த்து வருகிறேன், அவருக்கே யாகம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அவர் முதல்ல பிரம்மாவிடம் சென்றிருக்கிறாரு. அங்கு சரஸ்வதியும் பிரம்மாவும் தனித்திருந்திருக்கிறாங்க. பிருகு முனிவர் அனுமதி பெறாமலேயே உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. பிரம்மா இதை கண்டிச்சிருக்கிறாரு. பக்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி பூலோகத்தில் பூஜையே நடக்காது அப்படின்னு சாபம் கொடுத்திருக்கிறாரு முனிவர். அதற்கு பிறகு சிவலோகத்திற்கு சென்றிருக்கிறாரு. சிவலோகத்தில் சிவபெருமானும் பார்வதியும் தனிமையில் இருந்திருக்கிறாங்க. பிருகு முனிவர் அங்கு இருந்தவர்கள் தடுத்தும் கேட்காமல் நேரடியாக 2 பேரையுமே இருந்த இடத்திற்கு சென்றிருக்கிறாரு. சிவபெருமானுக்கு அதிகமான கோபம் வந்துருச்சாமாங்க. அவர் பிருகு முனிவரை கண்டிச்சிருக்கிறாரு. உடனே பிருகு முனிவர், பூலோகத்தில் உனக்கு இனி லிங்க ரூபமே கிடைக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துருக்கிறாரு. அதற்கே பூஜைகள் நடைபெறும் அப்படின்னு சிவனுக்கு சாபம் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து ஸ்ரீ வைகுண்டத்திற்கு புறப்பட்டிருக்கிறாரு. அங்கு விஷ்ணு சயன கோலத்தில் இருந்துக்கிறாரு. பக்கத்தில் லக்ஷ்மி தேவி இருந்துக்கிறாங்க. பிருகு வந்ததை கவனித்தாலும் வேணுமென்னே கவனிக்காதது போல விஷ்ணு தூக்கத்திலேயே இருந்திருக்கிறாரு. உடனே பிருகு முனிவர் கோபத்தோடு மார்பில் எட்டி உதைச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிருகு முனிவருடைய பாதத்தில் இருந்த நாணக்கண்ணை அவருக்கு தெரியாமலே பெருமாள் பிடுங்கி எரிந்திருக்கிறாரு. அப்பொழுது பார்த்தீங்கன்னா தன்னை உதைத்ததுக்காக பெருமாள் கோபப்படலை. உடனே உலகத்திலேயே பொறுமை மிக்க கடவுள் விஷ்ணு தான் என்பதை உணர்ந்து அவருக்கு யாகத்தினுடைய பயனை கொடுக்க வேணும் அப்படின்னு முனிவர் முடிவு செஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரிடம் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூர் என்றும் இடத்துல சென்றிருக்கிறாங்க. அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கட மலையில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேலே அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதில் மனமுருகிய பிரம்மரும் ஈசனும் பெருமாளுக்கு உதவி செய்ய வேணும் அப்படிங்கிறதுக்காக பசு மற்றும் கண்டுக்குட்டியாக வடிவம் எடுத்து அவர்கள் 2 பேருமே பூலோகம் வந்திருக்கிறாங்க. இந்த சங்கதிகளையே சூரிய பகவான் மூலமாக அறிந்து கொண்ட மகாலட்சுமி அவருடைய அறிவுரையின்படி மாடு மேய்க்கக்கூடிய பெண்ணாக உருவெடுத்து வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விட்டிருக்கிறாங்க. அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கட மலைக்கு மேய அனுப்பியிருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு எறும்பு புற்றுல மகாவிஷ்ணுவை கண்ட பசு தானாகவே அங்கே பால் சுரக்க ஆரம்பிச்சிருக்குது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாற்றி வந்திருக்கிறாரு. இதற்கிடையில் அரண்மனையின பசுக்கள் பால் தருவது இல்லை என்பதை கவனித்த மன்னனுடைய வேலையாட்கள் பசுவை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. அது ஒரு இடத்துல தானாகவே பால் சுரக்க ஆரம்பித்திருக்குது. பாலை வீணடிப்பதை கவனித்த அவனுடைய பசுவின் மீது தன்னுடைய கோடாடியை வீசி எறிந்து அது பசு மீது படக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தானே வாங்கியிருக்கிறாரு. தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கியதால், அதாவது குருதி வருவதை கண்ட வேலையாட்கள் அதிர்ச்சியில் இருந்திருக்கிறாங்க.
குருதி கரையோடு பசுமாடு வருவதை கண்ட சோழராஜன் என்ன நடந்தது என்பதை பற்றி அறிந்து கொள்ள பக்கத்தில் எறும்பு புற்று ஒன்றுக்கு பக்கத்தில் வேலையாட்கள் அதிர்ச்சியில் இருப்பதை பார்த்து விழித்திருக்கிறாரு மன்னர். அப்போது அவனுக்கு சாட்சியாக இருந்த விஷ்ணு தன்னுடைய வேலைக்காரன் செய்த குற்றத்திற்காக மன்னருக்கு சாபம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் மன்னன் மீது தவறேதும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறக்க வேணும், தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் நேரத்தில் அவனுடைய சாபமானது தீரும் அப்படின்னு ஆசையை வழங்கியிருக்கு. இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக, அதாவது ஆதி வராக சேஸ்திரமாக இருந்ததாக சொல்லப்படுது. சோழ ராஜாவுக்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீவாசன் என்ற பெயரோடு தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டி வராக சாமியை சந்திச்சிருக்கிறாரு. அவரும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு இடமும் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் இன்றுமே திருப்பதிக்கு செல்லக்கூடியவங்க முதல்ல புஷ்கரணியில் குளித்து வராக சாமியை தரிசனம் செஞ்சு பூஜை செய்து நெய்வேத்தியங்களை முதல்ல அவருக்கு செய்துவிட்டு அதற்கு பிறகு வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.